ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கோவில்பட்டியில் நடந்த செண்பகவல்லியம்மன் கோவிலோட கும்பாபிஷேகம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். குட்டியாக ஒரு விளாக் பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே 2 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று செண்பகவல்லியம்மன், இன்னொன்று பூவநாத சுவாமி. செண்பகவல்லியம்மன் வந்து அம்மன் இருக்காங்க, பூவநாத சுவாமி வந்து சிவபெருமான் இருக்கிறாங்க. 2 கோவிலுமே கும்பாபிஷேகம் நடந்துச்சு. உள்ளேயுமே வந்து நிறைய சுவாமிகள், நிறைய தெய்வங்கள் இருக்கிறாங்க. கோவில்பட்டி வந்தால் மறக்காமல் செண்பகவல்லியம்மன் அண்ட் பூவநாத சுவாமி வந்து தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாமே கும்பாபிஷேகம் அன்றைக்கி நடந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து மறுநாள் சாயந்தரம் தான் போனோம். அன்றைக்கி வந்து நாங்கள் அந்த கும்பாபிஷேகம் நடந்த அன்றைக்கி இருக்கங்குடிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்காக போயிட்டு அதனால் அன்றைக்கி வந்து போக முடியல. அதனால் மறுநாள் இந்த 48 நாளுக்குள்ளே கோயில் போயிட்டு வந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்களே, அதனால் நாங்கள் வந்து மறுநாள் போயிட்டு வந்துட்டோம். எல்லாருக்கும் லீவ் வந்தனால போயிட்டு வந்தாச்சு. செண்பகவல்லியம்மனுக்கு பூவநாத சுவாமி 2 சுவாமிகளுக்குமே அடுத்தடுத்து வந்து கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நைட்டு வந்து அலங்காரம் பண்ணியிருக்கிறப்போ இது வந்து எடுத்த வீடியோ. இது சாயந்தரம் வந்து நாங்கள் ஒரு 6 மணி 6:30 கிட்ட தான் போனோம். நாங்கள் போனதுக்கப்புறமா தான் லைட் வந்து போட ஆரம்பித்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக கண்ணு குளிர்ச்சியாக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோவிலுக்கு வந்துட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு நாங்கள் உள்ள கோவிலுக்குள்ளே போயிட்டோம். கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணி சாமி தரிசனம் பண்ணால் 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வந்து ஆயிரும். நல்ல அருமையான ரொம்ப சிறப்பான சாமி தரிசனம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. வரிசை வந்து உள்ளே இருந்தே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயில் உள்ளே இருந்து ஃபுல் வரிசை இருந்து ஆனால் பட் 10 நிமிஷத்துக்குள்ளேயே க்யூ போயிடுச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து எப்போவுமே சித்திரை மாதம் வந்து திருவிழா நடக்கும், தேரோட்டம் நடக்கும். தேரோட்டம், தெப்ப தேரோட்டம், தீர்த்தம் 3 நாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்கும். சித்திரைக்கு முந்தின நாள் சித்திரை 1, அப்புறம் சித்திரைக்கு மறுநாள் ரொம்ப விமர்சையாக இருக்கும். இந்த பிக்சரில் காட்டுற அம்மன் தான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இருப்பாங்க. செண்பகவல்லியம்மனும் பூவநாத சுவாமியும். சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது கோவிலுக்குள்ளே வச்சு பிரசாதம் கொடுத்தாங்க. பிரசாதம் நம்ம சும்மா விட்டுறோமோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிரசாதமும் வாங்கியாச்சு. பொங்கல் புளியோதரை எல்லாருக்குமே கொடுத்தாங்க. பிரசாதம் வாங்கி பிரசாதமும் திருப்தியாக சாப்பிட்டு வந்துட்டோம். அது என்னமோ ஃப்ரெண்ட்ஸ், கோவில் புளியோதரை பொங்கல்னாலே அப்படி ஒரு டேஸ்ட். நீங்கள் வீட்டில் செய்யுங்க, அந்த டேஸ்ட்டு வரவே செய்யாது. அதுக்கு எல்லாருமே அடிமை தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகான தோரணம், எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அம்மனோட தரிசனம், சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கட்டும். எல்லோரும் வாழ்க்கையில் எல்லா செல்வம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்கட்டும். மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நிறைவேனையும் வேண்டியாச்சு. இந்த வருஷம் எல்லாருக்கும் ரொம்பவே சந்தோஷமான வருஷமாக இருக்கும். உங்களுக்கும் தரிசனத்தை ஷேர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். நம்மளோட சேனல் பிடிச்சா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலில் எல்லா விதமான ரெசிபீஸுமே இருக்குது. தனித்தனியாக ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இது போல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.